ஒரு அழகான கிராம சந்தையில் பல வண்ண காய்கறிகள் வரிசையாக இருந்தன. அவற்றில் ஒரு சிறிய கத்தரிக்காய் அமைதியாக இருந்தது. அருகில் இருந்த தக்காளி பெருமையாக சொன்னது, எண்ணெய் இல்லாம எந்த சாம்பாரும் எடியாகாது. அது கேட்டு கத்தரிக்காய் கொஞ்சம் சோகமானாள். அந்த நேரத்தில் ஒரு அன்பான அம்மா சந்தைக்கு வந்தார். அவர் மெதுவாக காய்களை தேர்வு செய்தார். இன்று கத்தரிக்காய் குழம்பு பண்ணலாம். கத்தரிக்காய் மகிழ்ச்சியில் பிரகாசித்தாள். சமையலறையில் அம்மாவின் அன்பு கைச்சுவையில் அந்த கத்தரிக்காய் சுவையான குழம்பாக மாறியது. வீடு முழுக்க அற்புதமான மணம் பரவியது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். வாவ், இன்று ரொம்ப சுவை என்று சொன்னார்கள். அப்போது கத்தரிக்காய் புரிந்து கொண்டது, பெருமை பேசுவதல்ல முக்கியம், பயனுள்ளவளாக இருப்பதே உண்மையான வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூசிஸ் ஸ்மார்ட் வேர்ல்ட்.